கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 4-5 ஃபெஸ்டிவல் வச்சு பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட ஓல்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா அமேசான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமேசான் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ்ன்னு சொல்லி விற்றுட்ருக்கானுங்க. அண்ட் ஆல்சோ அமேசான் இது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. எந்த பயனும் இல்லை. பட் இந்த தடவை பேரை மாற்றி ப்ரைம் டே அப்படின்னு விற்றுட்ருக்கானுங்க. ப்ரைம் டேயில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ப்ரைம் பேக் யூஸ்வலாக 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பட் இந்த தடவை 300 400 பார்த்தீங்கன்னா விற்றுட்ருக்கானுங்க. பட் ஆனால் அதுக்கு ஏதோ ஷாப்பிங் ஏதோ சம்திங் பேர் வச்சுருந்தானுங்க. பட் அது ப்ரைமுக்கான எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சிருந்தால் கடைசியாக வீடியோ எண்டில் சொல்கிறேன் அது என்னன்ட்டு. இந்த வீடியோ ஃபைனலாக நம்ம என்ன பார்ப்போம்னா அமேசான் பண்ணது ஒரு ஸ்கேமா இல்லை பார்த்தீங்கன்னா அமேசான் உண்மையாலே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட்ஸை நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் கம்மி பண்ணி விற்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போவே கண்ணை கட்டுது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமேசான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இத்தனை வருஷமாக ஸ்கேம்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரினில் வச்சுருப்பாங்க. ஃபாரினில் அவங்க எப்படின்னா ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு குடோனில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பானுங்க எல்லா ப்ராடக்ட்ஸையும். ஸோ வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் அப்படி நடக்குதான்னு கேட்டிங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடக்கிறது இல்லை. அமேசானும் சரி ஃப்ளிப்கார்ட்டும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு செல்லர்ஸ் வச்சுக்கிறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செல்லர் ஆகணும்னா அமேசானோட பார்ட்னர்ஷிப்பில் நான் செல்லராக இருந்தேன்னா நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் அதாவது நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேபியோட இந்த வாட்சை பார்த்தீங்கன்னா வாங்கி விற்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அவங்க வேர் ஹவுஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் நான் கையில் கட்டியிருக்க வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா யாரும் வாங்கலை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், அதை பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போடுவேன். ஸோ ஆஃபரில் போடும்போது லைக் நம்ம பார்த்தீங்கன்னா இது 2000 ஒரிஜினல் வேலை 2000 அப்போ யாரும் வாங்க மாட்டாங்க. பட் அதே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கம்மி பண்ணி சேல் அப்போ நான் அது ஒரு சேலுன்னு சொல்லி நான் விற்கும் போது பார்த்தீங்கன்னா யாராச்சும் வாங்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்குவோம். நானே கூட 2000 பார்த்த வாட்ச் 500 கம்மியாக விற்கிதா கண்டிப்பாக வாங்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ப்ராடக்ட்ஸை தள்ளி விடுற ஒரு இதாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க அமேசான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த வேர் ஹவுஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசானும் சரி இந்தியாவில் இந்த மாதிரி செல்லர்ஸ் வச்சுருக்கிறது உண்மை. பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு செல்லரை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவன் உருட்டு செல்லர் தான் நினைக்கிறாரு. அமேசானோட உருட்டு செல்லர் அப்பேரோ ரீட்டைல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். இந்த வாட்ச் கூட அவங்க கிட்ட தான் வாங்கினேன். அப்பேரோ அந்த ரீட்டைல்ஸ் வேற யாரு? நான் தான். நம்ம போடுற ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தருவான். ஈவன் நான் ஒரு கேஸ் போட்டேன், அந்த கேஸும் அவன் தான் எனக்கு தந்தான். இந்த வாட்சும் அவன் தான் தந்தான். நிறைய விஷயம் நான் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த அப்பேரோ ரீட்டைல் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட இருந்தால் உங்களுக்கு ஒரு செல்லர் கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அந்த செல்லரை ஃபேக் நேம் வச்சு கிரியேட் பண்ணி சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரி சூழ்நிலை. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிற்கும் அந்த வேர் ஹவுஸில். இந்தியாவில் இருக்க வேர் ஹவுஸில் இந்தியாவில் அவன் உருட்டு இதை வச்சுருந்தானா அந்த உருட்டு செல்லரோட வேர் ஹவுஸில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தள்ளி விட தான் பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ப்ரைம் டே அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, என்ன ப்ரோ அப்போ இதெல்லாம் உருட்டா உண்மையில பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் கம்மியாகதான்னு கேட்டிங்கன்னா சபர் குரு எஸ், நிறைய ப்ராடக்ட்ஸோட வேலை கம்மியாகும். அது உண்மையான ப்ராடக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா புது ப்ராடக்ட்டோட வேல்யூம் கம்மியாக நிறைய சான்சஸ் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் சைட் போனீங்கன்னா இப்போ நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் 38,000க்கு விற்கிதுன்னா அந்த சேல் டைமில் பார்த்தீங்கன்னா 34,000 35,000 பார்த்தீங்கன்னா விற்க சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 10% 20% சான்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஆஃபர்லேயே எல்லாத்தையும் விற்பாங்கன்னு நான் சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. ஓல்டு ப்ராடக்ட்டை தள்ளி விடுறதுக்காக அந்த மாதிரி கூட ஓல்டு ப்ராடக்ட் தள்ளி விட தான் பண்ணுறானுங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஓல்டு ப்ராடக்ட் வர சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேம் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் டைப் என்ன பண்ணுவான்னா இப்போ ஒரு ஐஃபோன் நான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். மை ஓன் iPhone 15 நினச்சி கொடுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஐஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை 1 lakh.
அது வந்து பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் உள்ளே போயிட்டு பார்த்ததுக்கு அடுத்து அதில் ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டோட கார்டை வச்சு நீ வாங்கினீங்கன்னா உனக்கு 10% டிஸ்கவுண்ட் இல்லை 20% டிஸ்கவுண்ட். நம்ம அந்த கார்டை வச்சுருந்தா நம்ம வாங்குவோம், இல்லைனா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஃபேமிலி யாருனா வச்சுருந்தா அவங்க கிட்ட கேட்டு வாங்கி அந்த கார்டை யூஸ் பண்ணுவோம். கார்டை ஏன் யூஸ் பண்ண சொல்கிறான்னா கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் போகும். அந்த கிரெடிட் கார்டை நம்ம சும்மாவே வச்சுருந்தா அவனுக்கு எப்படி ப்ராஃபிட் போகும்? நம்ம யூஸ் பண்ணால் தான் அவனுக்கு ப்ராஃபிட் ஏறும். ஸோ அதுக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், பிக் பில்லியன் டேஸ்னு எடுத்துகிட்டு வரானுங்க. ஸோ இது எடுத்துகிட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. அவனுங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அது. இது ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பலியாடாக வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் போது ஒரு கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து மேபி வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது, அதே ரேட்டில் போகும் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். அண்ட் இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு கஸ்டமர்ஸோட ரிவ்யூ பார்த்தேன். அந்த கஸ்டமர்ஸோட ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 years முன்னாடி போட்டது ரிவ்யூலாம். அந்த 4 years முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்கேமு, அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அவங்க ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் வேணால் நான் படித்து 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது தான் நான் பார்த்தேன். பட் ரீசெண்டாக யாரும் பெருசாக எழுதலை, பட் இது முன்னாடி இருந்தது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். தோனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை போட்டு அடிச்சிருக்காரு. ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ளே இருக்குன்றத தெரியுதுடா இதுலேருந்து. எப்போடா தெரியல நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட தசரா சேல் அப்படின்னு வச்சுருக்காங்க போல் அந்த டைமில் 2022. ஸோ அந்த தசரா சேலும் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸும் ரெண்டுமே ஸ்கேம் தான் அப்படின்ற மாதிரி அவர் போடுறாரு ஃபஸ்ட் இதுலேயே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தசரா சேலில் என்ன வாங்கியிருக்காருன்னா இவர் ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்காரு. அந்த ஐஃபோனோட விலை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 50,000 கீழே தான் வந்திருக்கு, iPhone 13. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கான். ஸோ ஆர்டர் போட்ட உடனே அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு 59,000 வந்துருச்சு போல். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த டைமில் ஆர்டர் போட்டிருக்காரு 50,000. ஸோ அந்த 50,000 தான் அவர் வாங்கியிருக்கணும். ஆனால் வந்து என்ன ஆகிடுச்சா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சா. ஸோ அந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. அவர் கேட்டிருக்காரு, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிப்ளையும் தரல ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டிக்கலில் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட், திஸ் இஸ் நாட் அ கேஸ் ஆஃப் ஐஃபோன்ஸ். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த users have reported the issue where their any orders are automatically being cancelled by the e-commerce platform during Dasara sale offer. இந்த சேல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன்ஸ், ஐஃபோன் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, பட் ஆனால் வந்து அவர் என்ன போட்டிருக்காருன்னா, மை ஆர்டர் காட் கேன்சல்டு பை ஃப்ளிப்கார்ட் சின்ஸ் ப்ரைஸ் வாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் த செல்லர் பை INR 3,000 following from 1 week and no response and planning to go customer forum. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சான். அப்போ எப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா, அந்த ஒரு ப்ராடக்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3,000 இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த வாட்ச், ஸோ இந்த வாட்சோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1,000 rupees வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாட்ச் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ ஆர்டர் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பேச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக இ-காமர்ஸ் வெப்சைட்டால் கேன்சல் ஆகிடுது. ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ ஏதோ ஒரு வெப்சைட்டால் கேன்சல் ஆகிடுது. ஸோ கேன்சல் ஆனதுக்கு அடுத்து உடனே வந்து பார்த்திங்கன்னா அதோட விலை வந்து 1,500 வச்சிடும். ஸோ இதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. அந்த கேன்சல் ஆகிட்டு உடனே அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் போட்ட ஃபோனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000 கிட்டத்தட்ட. Realme 9 ஐஃபோன் வாங்கியிருந்தார். ஸோ அந்த ஃபோனை ஆர்டர் போட்டிருக்காரு. ஆர்டர் போட்டோடனே கேன்சல் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, இட்ஸ் அ ஸ்கேம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காரு. ஸ்கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னா 2022 தசரா சேலில் ஃப்ளிப்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேம். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 2 பேர், பட் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அண்ட் நிறைய பேர் ட்வீட் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசலை. பட் இதுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம்ஸும் வந்து நிறைய நடக்குது. பட் ஆனால் இது வந்து ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து வர ஃபால்ட்டா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த செல்லர் சைட்லேருந்து வர ஃபால்ட்டானு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மென்ஷன் பண்ணது செல்லர் அப்படின்னு ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேபி அவர் வந்து எந்த செல்லர் மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கும் ஒரு செல்லர் இருக்கான், அண்ட் அமேசானுக்கும் ஒரு செல்லர் இருக்கான். அமேசானோட செல்லர் பேர் அப்பாரியோ, ஃப்ளிப்கார்ட்டோட செல்லர் பேர் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் அவன் பேரை வந்து நான் இங்கே போட்டு விட்றான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நடந்த ஒரு ஸ்கேம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமேசான் கார்டு அவன் ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கான். அதாவது அவனும் வந்து பார்த்திங்கன்னா அதே இயரில் தான் ஏதோ பண்ணியிருக்கான். இது எப்போன்னு எனக்கு கரெக்டாக தெரில. நான் இங்கே 4 years அக்கௌண்ட் போட்டிருக்கு, பட் எப்போ நான் கரெக்டாக தெரில. மேபி வந்து 2020 டைமில் இல்லை 2021 டைமில் இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 25th டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 25th October டைமில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கணுமா. ஸோ நார்மல் டெம்பர் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்கும். அதிகபட்சம் அமேசானில் இல்லை ஒரு 300 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அதிகபட்சமாக மினிமம் வந்து 100-150 ரூபா தான் லோக்கல் கேட்டில் போய் வாங்கினாலே. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து 60 டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னால் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காரு, நார்மல் டெம்பர் கிளாஸ்னால் அது 80 ரூபாலேருந்து 150 ரூபா இருக்கும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். பட் ஆனால் வந்து இதுவே 60 கிளாஸ்ன்றதுனால அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 700 இருக்குமா, இல்லை வந்து ஒரு 300 கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு 60 கிளாஸ் பற்றி தான் தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஃப் தே ஆர் ஆஸ்கிங் அட் ஓகே, அதனால் வந்து அந்த 60 கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் சேலில் 210க்கு வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருக்காங்க. அண்ட் அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு அமேசான் அது வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாவாம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 70% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கறதுனால அவர் வந்து சூப்பரு, நார்மல் கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா தான் நார்மல் டெம்பர் கிளாஸே, இது ஒரு 60 கிளாஸு. ஸோ அதனால் வந்து 210 ரூபான்றது ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்றனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ ஆர்டர் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆர்டர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, அந்த டீட்டெயில்ஸு, ப்ளீஸ் நோட் ஒன்லி பை ஃப்ரம் மேஜிக் டீல் ஃபார் த ஒரிஜினல் ப்ராடக்ட் அட் ₹220. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அதோட ரியல் விலையே வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்றது அவர் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காரு. அது என்னென்னு பார்ப்போம். அந்த ஆர்டிக்கலோட அந்த டெம்பர் கிளாஸோட ரியல் விலை 220 ரூபா, ஆனால் அமேசானில் விற்கிறது 210 ரூபா. ஆனால் வந்து அதில் வந்து 699 வந்து அடிச்சுட்டு 210க்கு விற்கிறாங்க. அது வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஒரு ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்றதுனால இவர் சொல்கிறார், ஸோ ஒன்லி ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் சேம் ஒரிஜினல். ஸோ அதுதான் அவர் சொல்கிறார், எனக்கு கிட்டத்தட்ட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னும் போது நான் வந்து ஏமாற்றப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா வந்து அது ஹியூஜ் டிஸ்கவுண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அங்கே ஒரிஜினல் ப்ரைஸே 220 தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்லாம் போடல, அந்த ஒரிஜினல் ப்ரைஸில் தான் 10 ரூபா கம்மி பண்ணி விற்கிறீங்க அப்படின்றனால அவர் போட்டிருக்காரு. அண்ட் அவர் இன்னொரு விஷயமும் போட்டிருக்காரு, who would have cared but this broken my trust. ஸோ அவரோட ட்ரஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரோக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஐ டென்ட் நெவர் கோன் பை ஓகே, அவர் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ப போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு அமேசான் நடத்துகிற கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ப போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லைனை போட்டிருக்காரு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போன மாதம் ஒரு ஃபோன் வாங்கினாராம். அது என்ன ஃபோன்னா சாம்சங் M30. அந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. அது வந்து ஒரு லாஸ்ட் மந்த் வாங்கினேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதம் கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபெஸ்டிவல் வந்து போயிடுச்சா, 2 சேல்ஸு. ஸோ அந்த 2 சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரைஸ் வந்து எங்கேயுமே கம்மியாகலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ரியலாக வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலை, அவங்க ப்ரைஸை சேஞ்ச் பண்ணல. லாஸ்ட் 1 மந்த் தான் நான் பார்த்துட்ருக்கேன், 2 சேல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அண்ட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ப போகிறதில்ல. அண்ட் இது இல்லாமல் இதால் நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறதில்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கலாம். பட் ஆனால் நான் ஃபஸ்ட் இதிலே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து விலையை கம்மி பண்ணுறேன்னு அதே விலைக்கு தான் விற்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அவேராக இருந்துருக்கணும். ஏன்னா வந்து ஆஃபருன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அமேசான் வந்து சில விஷயத்தில் நல்லதாக இருக்கலாம். பட் சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையான ஆஃபர் எங்கேயுமே காமிச்சதில்லை. லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறேன்னா அதோட விலை வந்து ஒரிஜினல் ப்ரைஸே 30,000 தான் வச்சு விற்றுட்ருப்பான் நவம்பர் மாதத்தில். இந்த மாதம் வந்து டிசம்பர் மாதத்தில் ஒரு சேல் வருது, உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் சேல் அப்படின்ற மாதிரி வச்சு அதே ப்ரைஸுக்கு தான் வைப்பான். ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஃபோனை செக் பண்ண மாட்டேன். ஒரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் பண்ணுறது ஒரு ஸ்கேமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்மையாலே வந்து ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் விற்கிறாங்களான்ட்டு. ஆஃபர் ப்ரைஸில் சில ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, சில ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் ப்ரைஸ்லாம் விற்கிறது இல்லை, சில ப்ராடக்ட்ஸ் ஓல்டு ப்ராடக்ட்ஸும் விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் உங்களோட ப்ராடக்ட்ஸை. ஸோ அதனால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் ரிசர்ச் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா அதுக்கும் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு வாரண்ட்டி இருக்கான்னு செக் பண்ணணும், ரிட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா இப்போ அமேசான்லையும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட்டையும் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் பாய்.